ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஜா ட்ராப்பிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டிங்ல சத்தமா இல்லாம இருந்தாலும், ஒரு காலத்துல சக்க போடு போட்ட டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நம்பர் 1 பிராண்டிங்ல இருந்தது தான் நோக்கியா. அப்படிப்பட்ட நோக்கியா பிராண்டோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியுமா? டாய்லெட் பேப்பர். ஆமாங்க. நோக்கியாவோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டாய்லெட் பேப்பர். இது ஃப்ரெடரிக் டென்ஸ்டம் அப்படின்றவர் தான் நோக்கியன் விருதன் அப்படின்ற ஒரு ரிவர்லேருந்து, அதாவது ஒரு நதிக்கரை ஓரத்தில் நோக்கியா சிட்டியில் ஃபின்லாண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாரு இன் 1865. இது மட்டும் கிடையாதுங்க. இவங்க, அதாவது நோக்கியா, டாய்லெட் பேப்பர் கூட சேர்ந்து கேபிள்ஸ், ரப்பர்ஸ், ஃபினிசாமிஸ்க்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் இவங்களே ப்ராடக்ட்டும் பண்ணியிருக்காங்க. 1917 கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் அண்ட் ரப்பர்லேருந்து நெட்வொர்க்கிங் பக்கம் போகிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் நாட்டிக் மொபைல் டெலிஃபோன் அப்படின்ற ஒரு பிராண்டோட. அதுக்கப்புறம் 1980 நோக்கியா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண மொபைல் ஃபோன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்? ஃபின்லாண்டில் இருக்க டாய்லெட் பேப்பரோட ஸ்காசிட்டி தெரிஞ்ச இவங்க ஹைலி ரீச், அதாவது ரீசைக்ளிங், ஸ்பாஞ்சி அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிரேடில் தங்களோட டாய்லெட் பேப்பரை யூனிக்காக, அதுவும் யூனிக்கான விளம்பரத்தோட வெளியிட்டிருக்காங்க. இவங்க வெளியிட்ட ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனோட பிராண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க.